கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரே உங்களுடைய அடைக்கலம். நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறீர்கள், இல்லையானால் கர்த்தரையே விசுவாசித்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் கர்த்தரை நம்பும்படியாக, கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான ஆபத்துக்கள் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரிந்த ஆபத்துக்களும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்களும் ஆகிய ஏராளமான ஆபத்துக்கள் நமக்கு இருக்கின்றன. பிரியமானவர்களே, அந்த ஆபத்தில் சில ஆபத்துக்கள் மிகவும் பயங்கரமானவை. நம்முடைய ஜீவனுக்கே அவைகள் ஆபத்தாக இருக்கக்கூடியவைகள். அப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துக்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் தம்மை நம்பியிருக்கிறவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இயற்கையாகவே ஜீவனுக்கு அநேக ஆபத்துக்கள் உண்டு. பல சமயங்களிலே ஆபத்துக்கள் நமக்கு அருகிலே வந்துவிடும். மரணத்துக்கும் எனக்கும் 4 விரல்கடை தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுக்கு வந்துவிடும். நம்முடைய ஜீவனே போய்விடுமோ அல்லது போய்விட்டதோ அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வந்துடும். ஆனாலும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். சரீர பிரகாரமான ஜீவனை மாத்திரம் நான் இங்கே சொல்லலை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து, அந்தகார சக்திகளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் தம்முடைய தெய்வீக கிருபையினாலே நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பாதுகாக்கிறார். ஆம், கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே பாதுகாப்பு. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இதே வாக்கியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 23:37 சொல்லியிருக்கிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியக்கூடியவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளை கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தடவை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாராக. கிருபை